ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கந்தசஷ்டி விழாவோட சிறப்பு ப்ரிடிக்ஷன் எடுக்கிறோம். இதில் அன்னை மலையனூர் அன்னை அங்காள பரமேஸ்வரோட பிளெஸ்ஸிங்ஸோட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கமெண்ட்டில் ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்பாவை எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி கூப்பிடுங்க. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களுக்கான அந்த கோரிக்கைகள் ஏதாவது இருக்குது, அவர்கிட்ட தேடல் இருக்குது, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றத பாருங்கள், அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னு. ஓகேவா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். அதனால் இப்போ இன்றைக்கி தான் இது ப்ரிடிக்ஷன் வேல்யூ அப்படி கிடையாது. இது நான் இப்போ ரீடிங் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் ரீடிங்கை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு அது ரெசனேட் ஆகணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஓகேவா? பாருங்கள், அம்மாவே 2 பேரும் நினச்சி 2 பேருக்கும் ஈக்குவல்னு அந்த கார்டு வருது. இப்போது இது ஒரு பிரசன்ன முறை. இந்த 12 கார்டு நான் எடுத்து சஃபல் பண்ணி சொல்ல போகிறேன். கரெக்டாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் அக்யூரஸியாக இருக்கோ எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரியா? இந்த 12 கார்டுகள் வச்சு இந்த பிரசன்னம் பார்க்கும் பொழுது, இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி ஒரு இதில் இருக்கீங்க. எப்படின்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் உங்களோட வேலைகள் இருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டரில் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு நீங்கள் கைட் பண்ணுற மாதிரி தான். ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும் உங்களோட அந்த ஆளுமை இது வந்து அங்கே அதிகமாக இருக்கும். நீங்கள் தான் வந்து எல்லாரையும் வந்து வழிநடத்துவீங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங்கில் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் முருகர் பக்தராக இருப்பீங்க. உங்கள் நேம் கூட அந்த பேரில் வரும். முருகரோட பேரில் நிறைய பேர் அவரோட பேர் இருக்கு இல்லையா? செந்தில் ஆண்டவர், அந்த மாதிரி செந்தில், அந்த மாதிரி ஒரு பேர் பழனி, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான நேம் சம்திங் அந்த இருக்குது, உங்களுக்கு ரெசனேட் ஆகுது. நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம், அப்புறம் ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து மணி வைஸ் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்களா? நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சன், ஒரு குடும்ப தலைவி அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் இருப்பீங்க. இல்லை உங்களோட ஏஜ் குரூப்லாம் வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஏஜில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு கொஞ்ச நாளாக உங்களோட வேலையில் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் லேகிங் இருக்கலாம். அது உங்கள் கணவராக கூட இருக்கலாம். உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் கொஞ்சம் இன்பேலன்ஸில் இருக்குது. ஓகேவா? சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கலாம். சில பேருக்கு வந்து வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு. வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு உங்களோட அந்த லேண்டு பிரச்சனைகள் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்குது. ஓகேவா? கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது, டஃப்னஸ் இருக்குது, மன இறுக்கம் இருக்குது. இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. கண்டிப்பாக இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலச்சக்கரம் இது வருது அப்படின்னா, இந்த பேட் டைம் இது வந்து இப்போ கரண்ட்லேயும் சரி, இந்த பாஸ்ட்டும் சரி, உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய தேடுதல், நிறைய வழிகள் எல்லாமே கடந்து வந்திருக்கீங்க. இப்போ வந்து ஒரு சிலர் எப்படின்னா, நீங்கள் தான் டிவைன் கிட்ட ஃபுல்லாக சரண்டர் பண்ணியிருப்பீங்க. டிவைன் தான் எனக்கு எல்லா பாதுகாப்பும் எல்லாமுமே அப்படி சொல்கிற மாதிரி உங்களோட இது இருக்கும். ஓகேவா? சில பேருக்கு உங்களோட தெய்வங்கள், அதாவது நீங்கள் இப்போ முருகரும் சரி, கருப்பசாமி அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காட் ப்ரே பண்ணுறீங்க. அவங்களோட ப்ரொடெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களோட இந்த மணி ஸ்ட்ரகிளில் இருந்தும் சரி, ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு கணவன் மனைவியாக இருக்கீங்க, அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் சரியாக இல்லை அப்படின்னாலும் இது எல்லாமே சீக்கிரம் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக ஒரு சிலருக்கு நீங்கள் கேட்குறது வந்து நியூ பிகினிங்ஸ் கேட்கலாம். சில பேர் வந்து அந்த நபரோடைய மறுபடியும் ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்களோட பர்சனோட ரீயூனியன் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு லைஃப்காக யோசிக்கிறீங்க. அந்த லைஃப் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கணும், உங்களுக்கு நல்ல லைஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க.
உங்ககிட்டயே சில விஷயங்கள் மாறுதல்கள் நீங்கள் கொண்டு வரணும். டிவைனும் இதை வந்து அலைன் பண்ணுறாங்க. அதாவது அன்னையோட அருள், சுப்பிரமணிய சுவாமியோட அருளும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து அந்த பழைய பாஸ்ட் லைஃப் வந்து ரொம்ப ஒரு கர்மா ரிலேட்டடாக இருக்குது. ஓகேவா? ராகு இருக்கார் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு இங்கே. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்கீங்க. இது எனக்கு வந்து இந்த லைஃப் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கான ஒரு நல்ல பார்ட்னர், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், மணி வைஸ் நல்ல இன்கம் வேணும். சில பேருக்கு வந்து பார்ட்னர் வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அதுவும் வந்து இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து எப்போ நீங்கள் இந்த ரீடிங் உங்கள் கண்ணில் படுதோ இந்த ரீடிங் பார்க்கலேருந்து 1 இயரில் உங்களுக்கான இந்த விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. சரியா? நம்பிக்கையோடு அவங்கள வந்து ப்ரே பண்ணுங்கள். சில வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நல்ல பிளெஸ்ஸிங்கை அட்ராக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 இயரில் உங்களுக்கான அந்த விஷயங்களை நடத்தி தருவாங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் வந்து கணவன் மனைவி 2 பேருமே வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பீங்க. நல்ல ஒரு பதவி, ஒரு இதில் அந்தஸ்தில் இருப்பீங்க. நல்ல அதாவது ஒரு நல்ல டிகிரி ஹோல்டராகவும் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு மன இறுக்கம், அது ரிலேட்டட் வந்து எதுன்னா உங்கள் குடும்பத்தில், அதாவது ஒரு வீடு சம்மந்தமான, ஒரு இடம் சம்மந்தமாக, ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஏதோ ஒரு இஷ்யூ உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. அதை பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்க. அது சரி பண்ணணும், அது எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களுக்கு வந்து வருத்தம் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நடுவில் ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கோன்னா நீங்கள் 2 பேருமே வந்து உங்களுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட ஒரு விரோதம்லாம் கிடையாது, ஒரு இதெல்லாம் கிடையாது. இந்த விஷயங்களை அவர் வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. கொஞ்சம் இந்த மன வருத்தத்தெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? நீங்கள் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடு சம்மந்தமான ஒரு தீர்வு அவங்க கொடுப்பாங்க. எனக்கு சரியான நியாயம் கிடைக்கணும், சரியான விஷயம் எனக்கு நடக்கணும். நான் வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், நிறையா அதை நம்பி நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த வீட்டை நம்பி நிறைய கடன், அந்த மாதிரிலாம் ஏதோ சம்திங் பண்ணிவிட்டு 2 பேருக்குமே இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எப்படி சொல்கிறதுனா இதனால் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபீமேல் எனர்ஜி வந்து சில பேர் வந்து ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப மல்டிபிள் டாஸ்கிங்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நேரத்தில் பல விஷயங்கள் செய்யாதீங்க. ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போக முடியும். உங்களுக்கான அந்த மணி எனர்ஜி எல்லாமே வந்து நிறைவான ஒரு நல்ல ஒரு ஜாபு, மணி இன்கம் எல்லாமே இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஹீலிங் பீரியட் மாதிரி தெரியுது. ஒரு அப்டேஷன் நடக்க போகுது உங்களுக்கு. வந்து நீங்கள் சில பேர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கணும், செய்யணும், முயற்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஓகேவா? நியூவாக உங்களை வந்து நிறைய அப்டேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்ககிட்ட தான் இருக்குது. ஓகேவா? சில விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த உறவே எனக்கு வேண்டாம், டாக்ஸிக்காக இருக்குன்ட்டு வெளியே வந்திருப்பீங்க. நீங்கள் இப்போ வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது, அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த அப்டேஷன் நீங்கள் முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல விஷயங்கள், அது மணிக்காக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப், ஓகேவா, குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, இது எல்லாமே நடக்கும். ஃபர்தராக உங்களுக்கு ஃபைனல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சில பேருக்கு கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. ஓகேவா? அதாவது யோசிச்சுட்ருக்கீங்க, இவங்க பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா, இவங்க வருவாங்களா, வரமாட்டாங்களா, அந்த மாதிரி ஏதாவது தாட் இருந்தால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வருவாங்க. சில பேருக்கு வந்து இவ்வளோ நாள் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும். இவ்வளோ நாள் உங்கள் மேலே தன்னம்பிக்கையெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கும். ஓகேவா? நிறைய ட்ரை பண்ணியாச்சு, நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன், எனக்கு எல்லாம் ஃபெயிலியர் தான் நடந்திருக்கு. நான் வந்து ரொம்ப அன்பு கொடுத்து ஏமாந்துட்டேன், எனக்கு நிறைவான அந்த சப்போர்ட் அவங்க கொடுக்கல, அப்படி இப்படி. அது இந்த படிப்புக்காக, வேலைக்காக கூட நீங்கள் ட்ரை பண்ண விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஃபேமிலிக்காகவே நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர். ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் வந்து பிரேக்கில் இருக்கீங்க. உங்கள் நபர் உங்களுக்கு இன்னொரு லைஃப்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அந்த லைஃப் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு முருகர்கிட்ட வச்சுருக்க பிரார்த்தனை. ஓகேவா?
உங்களுக்கு 2-3 ஆஃபர் மாதிரி வரலாம். இப்போது இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒரு ப்ரப்போசல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது டவுட் இருந்தால் ஒரே நேரத்தில் 2-3 ப்ரப்போசல் வருது. யாரோட இது வந்து உங்களுக்கு செட் ஆகும்? ஜாதகம் பற்றியே நான் இங்கே பேச மாட்டேன் எப்போவுமே. ஏன்னா ஜாதகம் உங்கள் கர்மாவுக்குரிய அந்த சூழலை தான் கொண்டு வந்து நிறுத்தும். உங்களுக்கும் அந்த ஜாதகருக்கும் வந்து எப்படி வந்து மேட்சிங் இருக்குது, இது வந்து டாக்ஸிக்காக இருக்குமா, இது வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமா, உங்களுக்கு ஆழ்மன பதிவுகள் இருக்குது. ஒரு சிலர் பிரேக்கில் இருக்கீங்க, பாஸ்ட் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணி வரீங்க. அப்போது ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு உங்களுக்கு இருந்தால் அந்த நியூ நபரை பாதிக்கும். அது வந்து ஆக்சுவலாக தெரியாது அவங்களுக்கு. ஓகேவா? அவங்கள சொல்லி இது கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் கரண்டில் செய்கிற சில விஷயங்களோட அந்த எனர்ஜியும் எடுத்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறதுனால தான் சொல்ல முடியுது. ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறது வந்து பெர்த்துலேருந்து டெத் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அதுதான் அது அங்கே ப்ரிடிக்ஷன். ஸோ இதில் எப்படின்னா நீங்கள் கரண்டில் நீங்கள் என்ன இப்போ இங்கே வந்து சில ப்ளஸ் மைனஸோடு நீங்கள் இருப்பீங்க. சில பேர் ஒரு சில நல்ல காரியங்களை அதிகமாக பண்ணியிருப்பீங்க, சில பேர் ரொம்ப டிப்ரெஷனில் ரொம்ப நெகட்டிவாக இருப்பீங்க. ஸோ அந்த காலகட்டத்தை இந்த டைமில் இப்படி இருக்கணும்னா நீங்கள் அதை விட ரொம்ப நெகட்டிவாக இருந்தீங்கன்னா அது உங்களை வந்து அழுத்திடும். ஓகேவா? ஸோ அதாவது இன்னொரு லைஃப் நீங்கள் ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது, பட் அதையும் வந்து ஸ்ட்ரகிள் ஆக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். அதனால் உங்களுக்கு உங்களோட ஆரா மேட்சிங் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அந்த மாதிரி நியூ லைஃப் போகிறவங்க. சரியா? இது பற்றின நிறைய புரிதல் டீட்டெயிலாம் வந்து பழைய வீடியோ பதிவில் இருக்கும். அதோட பிளேலிஸ்ட்டு கூட நான் வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க இந்த வீடியோட எண்டில். கடைசியாக வந்து அம்மாவோட கைடன்ஸ், சுப்பிரமணிய சுவாமி செந்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு பிரசன்ன மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 12 கார்டுகள் வச்சு ஒரு பிரசன்ன மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபைனலாக என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க? நியூ லைஃப் கேட்குறீங்க. சில பேர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாபாக இருக்கலாம், ஓகேவா, படிப்பாக இருக்கலாம், நியூ லைஃப்காக கேட்கலாம். கண்டிப்பாக அது நடக்கும். ரொம்ப யோசிச்சுட்ருக்கீங்களா? அடிக்கடி இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். சம்பவம்ன்ட்டு அந்த சம்பவத்துலேருந்து வெளில வாங்க, ஹீல் பண்ணிக்கோங்க, ஒரு ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் வேணும்னா ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? ரொம்ப நம்பிக்கையை வந்து வளர்த்துக்கோங்க. நம்பிக்கை தான் ரொம்ப கம்மியாகுதுங்க. எஸ், அதுதான் நீங்கள் கொடுத்த பாசம் அன்பு எதுவும் திரும்பி வரல. இதுதான் உங்களோட ரொம்ப ஒரு சிலர் இது ஒரு 1 இயராக கூட இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே சில பேர் இந்த ஃபேமிலிக்காக நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சில பேர் வந்து நியூ லைஃப் கேட்குறீங்க, அதுவும் வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சொல்கிறார். ஓகேவா? இதுதான் ஃபைனல். கண்டிப்பாக நடக்கும். உங்களை அப்டேட் பண்ணிங்க. ஓகேவா? இந்த 2 கார்டு பார்க்கும்போது இந்த நியூ பிளெஸிங்ஸை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு சீக்கிரமே இது நடக்கும். ஆனால் நடக்கும்போது உங்களோட மைண்ட் செட் நல்ல ஒரு காமாக ஒரு பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தீங்கன்னா இதை அட்ராக்ட் பண்ண முடியும். இல்லைனா இங்கே வந்து அருள்வாக்கு சொல்லிகிட்ருக்கிறது அம்மா தானே தெரியாமல் கூட இவங்க யாரும் சொல்லிகிட்ருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க. ஏதோ டாரூட் பார்க்குறோம், டாரூட்டில் சொல்லிகிட்ருக்காங்க, 10 ரீடிங் பார்க்குறோம், அதில் இதுவும் ஒன்று அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. இது அப்படி கிடையாது செல்லங்களே. இந்த ப்ரிடிக்ஷன் வந்து இந்த பிரசன்னம் வந்து எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இது நான் வந்து இந்த கார்டு வழியாக, அதாவது டேரோட் கார்டு வழியாக இந்த பிரசன்னத்தை நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 12 கார்டுகளை வச்சு நான் கொடுக்குற ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த டைமுக்கு இந்த நேரத்துக்கு நீங்கள் யாரெல்லாம் இந்த ப்ரிடிக்ஷன் எடுத்து பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கான கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் அது. ஓகேவா? உங்களுக்கான வழிகாட்டுதல். சரி, இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. முருகர் கண்டிப்பாக உங்களுக்கான பிளெஸிங்காக கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன், நியூ லைஃப் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் கேட்குறது நடக்கும். அதுக்கு உங்களை தயாராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, திரும்ப இந்த நல்ல பிளெஸிங்கை மிஸ் பண்ணாமல் நல்லபடியாக நீ வந்து ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களோட இந்த கர்மா பேட்டர்ன், இந்த பாஸ்ட் லைஃபோட கர்மா பேட்டர்ன் உங்களை பாதிக்காமல் இருக்கணும். இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும். சில பேர் ரொம்ப டிப்ரெஷனில் கூட இருக்கலாம். ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னா ஹீலிங் சர்வீஸ் யாராவது மாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா போய் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் மாஸ்டர்ஸ் யாரும் உங்களுக்கு அந்தளவுக்கு டெப்த்தாக தெரியல அப்படின்னா
டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு அதுக்கான சர்வீஸ் எல்லாமே கிடைக்குது, எடுத்துக்கோங்க. நல்லா வாங்க. நிறைய பேருக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கவனமாக ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க. அந்த ஹைப் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. லைக் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான். அந்த லைக் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அங்கே வந்து ஒரு டாட் மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ரைட் சைடு தள்ளினீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு அதில் ஹைப்புன்னு வரும். அதை நீங்கள் வந்து பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரீச் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் அதிகமாகும் போது ரீச் அதிகமாகும், ஓகேவா? இதுவும் ஒரு குட் கர்மா தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு போய்ட்டு ரீச் ஆகட்டும் சேனல். காட் பிளஸ் யூ குருச்சரணம்.